அன்னையே தமிழ் மார்புல சூரியன் ஒரு சபையில ஆடி வருகின்றதான் காண்க 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 மணி மணி மகுடு மணி மணி மகுடு போட போட அடுத்து போடுவா 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 சுத்ரா சுத்ரா ரவுண்ட் கட்டா சுத்ரா ராஜேந்திரா ரவுண்ட் கட்டா தாளா தாளா சுத்ரா வைகுடா போடு போடா 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 ராஜா 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 மாதண்ட ராஜா உரண்ட ராஜா தொண்டன் ராஜா உலகியன் தர்மபுத்திர மகாராஜர்களுக்கு பாரார் அட தமிழ்மார்களுக்கு வெகு பாரார் ராஜா ராஜா ராஜார்கள் போட்டு ராஜா உமராஜா ராஜா
தம்பி மாறியாரு பூரோ அதிரே புறதுளோ தம்பி தம்பி மாறியாரு பூரோ அதிரு பூரோ சுளோ தம்பி மாறன் விளையாட போறேன் மாறன் விளையாட போறேன் அம்மா விளையாட போறேன் அம்மாட பசங்க வல்லாடி வல்லாடி தொம்மன் தாங்கள்ட தோங்கள்ட தாம் குலகாரா உன தடு பிடிச்சடா குலகாரா குலகாரா உன தேடி பிடிச்சடா குலகாரா ஊட்டி வளர்ந்துடா குலகாரா உன ஊரு மலை விட்டடா குலகாரா தாங்க தோங்க தா ஐயா சபையிலே பெருந்த சபை வந்திருக்கக்கூடிய பேர்வழிகள் இன்னொரு இடியாருடைய விளக்கத்தை புரிந்துண்டிய சொல்லும் பட்சத்திலே எல்லாருக்கும் தெரியும் அனைவருக்கும் புரியுமல்லவா ஆமா இந்த பக்கம் கேட்கும் இந்த பக்கம் தெரியும் இப்படி இருக்கிறவங்களும் தெரியும் அனைவருக்கும் புரியும் முக்கியமா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் யாரும் இது வரைக்கும் என்னதான் புரிதுண்டு வந்தீங்க ஆமா சும்மா தார் போட கூடாத ரோட கிளறுனீங்க ஜல்லி குத்துச்சு காலில் இது மட்டும் தான் புரியுது ஆகையால் உனக்கு ஒன்றும் புரியவில்லை உங்க ரெண்டு தன்மை தவிக்கிறாங்க இந்த மேடை பார்த்ததுமே அவர் ரெண்டு பேரும் ஆணிகாலு அப்படியே கலக்கி வைக்கிறாங்க ராஜாவோட ஆடிகாலு யாருக்குடா ஆடிகாலு எப்படிப்பட்ட ஆள் ஆடிகளா இல்லையா கொத்துல உனக்குலாம் சொன்னா தெரியும் அந்த சந்திரகோலத்தில் வந்து சுந்தரமுல பாண்டவர்கள் சந்திரகோலத்தில் வந்து சுந்தரமுல பாண்டவர்கள் சந்திரகோலத்தில் வந்து சுந்தரமுல பாண்டவர்கள் சந்திரர் குலத்திலே சுந்திரம் பிறந்தவர்கள் 3 நபர்களாகும். 3 பேர். திருதராட்டிர மகாராஜா ஒன்று, அவர் ஒண்ணுக்கு ஒன்று தம்பி இன்னும் சொல்றேன் பாரு. டேய் ஒன்று ஒண்ணுக்கு ஒன்று 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 ஒன்று
என்ன போறீரா அஷ்டியா என்ன அஷ்டியா என்னடா அஷ்டி எடுக்கறா டேய் இந்த பாரு பாத்தியா என் சகல ஒரு நைட்டு புள்ள பாரு தூங்கினாங்க எங்க ஆளு தூங்க மாட்டாங்க எங்க ஆளு திருதிராடி மகாராஜா ஒன்றி நாங்க எம்எல்ஏ கை வைக்கிறாருங்க அதற்கிடையவர் அவரு பாண்டு மகாராஜா அவரு அதற்கிடையவர் ஆமா விதிராழ்வார் பிறந்தார் 3 பேர் சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவர் 3 பேர் ஆனால் திருதிராடி மகாராஜா பெற்றெடுத்த செல்வங்கள் 101 குழந்தைகள் ஜனனம் எத்தனையா 101 குழந்தைகள் 100 ஆடவர்களும் 100 ஆடவர் ஒரு பெண்பால் பிறந்தார்கள் ஒரு பெண்பால் பிறந்தார்கள் ஆனால் பாண்டு மகாராஜனுக்கு ஆமாங்க நாங்கள் 5 புத்திராக்கள் 5 பேர்கள் பிறந்து வளர்ந்து அடியானுடைய நாமதேயம் சொன்னால் அனைவருக்கு தெரியுமல்லவா எல்லாருக்கும் தெரியும் ராஜதிரா ஜனா தர்மா ராஜனா சேமாத நாமே நாகரிகமாகவே பதமுடனே தரும் ஐயா அடியானுடைய நாமதேயம் தர்மபுத்திரர் சாந்தமூர்த்தி யுதிஷ்டிரர் ஆமாங்க ஐயா என்று அழைப்பார்கள். அடியானுடைய நாமதேயம் தர்மராஜா அப்படி என்று விளக்கத்தை புரிஞ்சுட்டியா? விளக்கமே தெரியுமா ஐயா? என் அருகாமல் இருக்கக்கூடிய அது இது ஐயா அவரு இவரு வாய் தர்றா பாத்தியா அதுவே கம்முன்னு நடக்கணும் ஓடி அடிக்கிறியா அது இதுன்றா பாரு அவன் பாத்தியா 8 மணி போத்துற ஜமீர் அவரு 8 மணி விடுவாரு அடிக்கும் போதெல்லாம் எங்க அண்ணன் அப்படி யாரையா இவங்களா இன்னவரெல்லாம் யார் தெரிகிறதா? யார் இவரு யார் சொல்லும் பட்சத்திலே தெரியுமல்லவா? சொன்னா எல்லாரும் தெரியும். என் தம்பி மார்கே போற கையல் திரௌபதியோ சொல்லே தம்பிமார்கள் பலம் கொண்டவன் பீமன் அழகில சிறந்த விஜயன் மற்றமுள்ளவர்கள் சொன்னாதாங்க தெரியும். நகுலமகாராஜா ஆமாடா வாய வளமுடன் பாண்டவரிலே 5ஆவதாக பிறந்து சொல்லுங்க ஐயா அண்ணா நான் இப்படி நீ அந்த பக்கம் சொல்லணும் இந்த பக்கம் நின்று நடக்கிறேன். ஓ 6 சாஸ்திரம் 64 கலைகளும் 96 தத்துவம் காவியம் நன்னூல் இதிகாசம் அனைத்தையும் சிக்கர வாச்சத்தில் சொல்லக்கூடிய சகாதவ சிகாமணி. நம்மளும் முதல்ல சாம்பார் ஊத்துறாங்க எங்க சிக்கன் ஊத்துனாங்க சிக்கன் அல்ல சிக்கர சனிக்கிழமை உகந்த நாள் பெருமாள் அணிதான் போனமே நடக்கா இருக்கு. சிக்கர வாக்கித்து சொல்லக்கூடியவன் சிக்கர ஆமா சரி வாங்க வளமுடன் ஐயா என் தம்பிமார்கள் புடை சூடு ஆமாங்க ஐயா எங்கள் தேவி பாஞ்சாலி அருகாமல் வீற்றிருக்க அருகில இருக்க நாங்கள் அனைவர்களே ஆமா
ஒரு நேரத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்? எப்படி? ரசோ யாழை பேசோ தவண்ட மல்ஹாரி கொட்ட அந்த நாட்டில் தவாரோ வேறது வேந்த சிந்தையே மனமிறங்கே கருணை செய்வாய் கடலே போச்சே சும்மா இனி ஒரு நாளைக்கு வரும் அது
மகாராஜா 105 பிள்ளைகளோ 105 பிள்ளைகள் ஒரு இடம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு இடம் வாழ்ந்திருந்து 5 வயதில் அண்ணன் தம்பி என்று சொல்வார்கள். அண்ணன் தம்பி 10 வயதானால் பங்காளி அதற்கு மேல் கொண்டு போனால் சில பேர் ஒற்றுமா இருக்கிறாங்க, சில பேர்கள் பகையாளை முடி விடுவார்கள், சில பேர்கள் பகையாளை முண்டு விடுவார்கள். ஆமா. ஆனால் நாங்கள் 105 பிள்ளைகள் 105 பிள்ளைகள். பெரிய தந்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் 100, சிறிய தந்தை பெற்றெடுத்த பிள்ளைகள் 5, நீ ஒரு 5. 105 பிள்ளைகளும் ஒரு இடம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒற்றுமா இருந்து என் தம்பி துரியோதன் இருக்கார் அல்லவா? ஆமாங்க. அண்ணா அண்ணா தங்களுக்கென்று ஒரு நாடு, தங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு நாடு, உங்களுக்கு ஒரு நாடு அப்படி என்று சொன்னார். ஏன் என்று கேட்டேன். ஆமா. அண்ணா பெரிய தந்தை பெற்றெடுத்த பிள்ளைகளும் சிறிய தந்தை பெற்றெடுத்த பிள்ளைகளும் ஆமா ஒருங்களை இருப்பதை விட்டு ஒத்துமா இருந்தா ஊரெல்லாம் போய்விடுவாங்க. ஆகையா அண்ணன் 105 பேர் இருக்கிறாங்கன்னு போய்விடுவாங்க. ஆகையால் உங்களுக்கு என்று காண்டகவனமும் ஆமா எங்களுக்கு என்று அஸ்தினாபுரம் உழைத்தார். அப்படி என்று சொன்னார். ஆமா. நான் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேள். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போறவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. எனக்கே கேக்குதுங்கன்னா அப்புறம் அந்த எப்படி ஐயா ஐயா நேத்து கூட என் முன்னாடி ஒண்டியா பார்த்துன்னு வந்தா எங்க அண்ணன் சொல்லிட்டு வந்தா தம்பி முன்னாடி ஒண்டியா இருக்கிற மாதிரி போய் பார்த்து கூட காவலுக்கு சொல்லிட்டு தான் வந்தா. விட்டு கூட என்ன இருக்கணுங்க, நானும் அப்படிதான் பொட்டியார் அண்ணன் அப்படிதான் ஆரம்பிச்சீங்களா? திருவாரூர் அப்படியே விட்டு வந்துட்டார் எங்க அண்ணி அம்போன்னு. சரி உங்க அதையும் நாங்க ஏற்க விரும்பல. ஐயா விட்டு கொடு எனக்கு சொல்றேன் நானுங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்று அதல்ல. மனைவி பிள்ளைகள் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அப்படி என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அதையே விட்டு கொடுத்தோம்னா என்னங்க பாரு ஐயா, பெரிய உனக்கு பெரிய மனம் இருக்கிறது ஐயா. வேணா ஏதோ ஒன்று சொல்லலாம் பார்த்தா என்ன கேட்பேன். ஆமா என்னத்து நீ கேட்டேன் எனக்கு அதை ஒன்று கேட்பேன் அப்படி இல்லையா? ஆகையால் எங்க பொட்டியா வரைக்கும் 3வது போனாடி திருமல்பூர்ல கட்டணும். அவர் விட்டு வந்தார் பாரு, எல்லாருக்கும் எங்க கூட்டாலும் போய் நடத்து போவாது. அது அவருடைய குணம், அது போல தப்பு இல்லை. ஆமா. ஆகையா ஒரு இடம் வாழ்ந்திருந்தோம், ஒத்துமா வாழ்ந்திருந்து விட்டு கொடுத்து. ஆமா. நான் புறப்பட்டு வேலையிலே பீமன் கேட்கிறான், அண்ணா நாடு 56 நாட்டில் 28 ராஜ்யம் நமக்கு சொந்தமுள்ள தாயகம், சொந்தமுள்ள நாடு அண்ணா. ஏன்னா நான் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு கேக்குறாரு பீமன். கேக்குறான், ஆமா தம்பி பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினோர் காடாழ்வார், வினை விதித்தவன் வினையறுப்பான், தினை விதித்தவன் தினையறுப்பான். அப்படியே என் தம்பி கிட்ட பீமன் கிட்ட சொன்னீங்க. சொன்ன உடனே அவன் எதிர்மொழி பேசவில்லை. என் தம்பி பீமன் அசுண்டு தம்பி மன அசுண்டு நாங்கள் அனைவரும் புறப்பட்டுகிறோம். அனைவரும் புறப்பட்டுகிறோம். ஆமா. புறப்பட்டு சென்று பார்த்தால் பெருத்த காடாக இருக்கிறது. பெருத்த காடு. காட்டை அழிக்க வேண்டும். யாரை துணை கொண்டோ? பகவானை துணை கொண்டோ? ஆமா. பகவான் ஓடோடி வந்தார். ஆண்டவர்களே என்ன ஜானித்த விஷயம் என்னவென்று கேட்டார். காட்டை அழிக்க வேண்டும் என்று ஓய்த்தீர்கள். பெரிய நாடா ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமா. அப்படியே அவர்கிட்ட கேட்டமார். அர்ஜுனரும் பகவானும் ஒருவனை சேர்ந்தார்கள். காண்டகவனத்தை சரகுடம் கட்டுவர் என்று சரகுடம் கட்டினார்கள். எங்கள் தந்தையா வழங்கக்கூடிய பாண்டு மகாராஜா இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை, நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாரத மகாமுனிவர் சொன்னார். அவருடைய வார்த்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மகத்தான ராஜசுயாகம் செய்ய வேண்டும். மகத்தான ராஜசுயாகம் செய்ய வேண்டும். ராஜசுயாகம் செய்தால் அல்லவோ முத்தி மோட்சம் அடைவதற்கு வழிமாறு இருக்கிறது, சொர்க்கம் சேருவார். அப்படி அவர் சொன்ன உடனே சொல்லிருக்கிற நாரதர் ஆமா அவருடைய வார்த்தை கொண்டு பகவானை அழைத்து பகவான் ஓடி வந்தார். பாண்டவர்களே என்ன ஜானித்த விஷயம் என்னவென்று கேட்டார். கேட்ட உடனே என் தந்தையானவர் இருந்து சொர்க்கம் சேரவில்லை. ஆமா.
நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நரகத்தில் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆமாங்க ராஜசியாகம் என்றால் கேட்டோம். 26 சர்வச்சந்திரன் ஒருவர் இருக்கிறார், சராசரன் ஒருவர் இருக்கிறார். 366 அரசகுமார சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அந்த சிறையில் இருந்து 366 அரசர்களை சிறை மீட்டார் அல்லவோ? ஆமா, ராஜசியாகம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அது யார் ஊந்துவர் கேட்டேன். யார் செல்வது? பகவான் ஒருவரும், பகவான் ஒரு ஆள், பகவான், பீமன், அர்ஜுனன். ஆமா, மூவராக சென்றார்கள். ஆமா, சென்ற இடத்திலே வெற்றி பெற்றார்களா இல்லை தோல்வை அடைந்தார்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. பகவான் வந்துட்டாரு. ஏதோ எங்க அதோ சித்திரபா வந்துட்டாருனதா. ஆகையா 3 பேர் போனாங்க, மூவராக சென்றார்கள். அங்க என்ன நடந்தது என்று எனக்கு ஒண்ணும் புரியல, ஒண்ணும் தெரியல. ஆகையால் எங்கள் தேவி பாஞ்சாலி இருக்கிறார். ஆமா, அண்ணவளை அழைத்து பிறகு கேட்கலாம் என்று நினைக்கிறேன். சரிங்க, தேவி பாஞ்சாலி சிண்டவா போ